கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த பகுதிகளில் வீடுகளுக்குள்ளேயே தண்ணீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகின்றது. தென்பெண்ணை ஆற்றினுடைய இரு கரைகளையும் தொட்டு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சில இடங்களில் கரை உடைந்தும் பல இடங்களில் தண்ணீர் மேலே நிரம்பி, அதாவது கரையை மீறி தண்ணீர் வெளியே வரக்கூடிய காரணத்தால் கரையோரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமங்களில் வீடுகளுக்குள்ளேயே தண்ணீர் ஆறு போல செல்வதை பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு வீடு மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட வீடுகளினுடைய நிலை இவ்வாறாகத்தான் இருக்கிறது. நாம் வேறு சில பகுதிகளுக்கு சென்ற போது வீட்டிற்கு உள்ளே முழங்கால் அளவு இடுப்பளவுக்கு தண்ணீர் இருந்தது. ஆனால் இந்த பகுதியில வந்து பார்க்கும்போது வீட்டுக்கு உள்ளேயே ஆறு போல தண்ணீர் ஓடுகின்றது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேதாரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில், அதே போல கிரைண்டர், டிவி, படிக்கக்கூடிய புத்தகங்கள் என ஏராளமான பொருட்கள் தண்ணீரிலே அடித்து சென்றும் அதே போல தண்ணீரில் நனைந்தபடியும் இருக்கின்றது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள், பாய், தலகாணி உள்ளிட்ட பொருட்களை எடுத்து பத்திரப்படுத்தி கட்டில் மீது வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காலை 3 மணியிலிருந்து இதே போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக குறிப்பிடுகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தண்ணீர் அதிகமாக சென்று கொண்டே இருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியில் பொறுத்தவரையில், அதாவது இந்த வீட்டினுடைய நுழைவாயில நம்ம கால் வச்சோம் அப்படின்னா நம்ம காலே வந்து பாத்தீங்கன்னா தள்ளுது. அந்த அளவுக்கு தொடர்ச்சியா போர்ஸா தண்ணி வந்துட்டே இருக்கு. இப்ப கதவை மூடி காட்டுறேன் பாருங்க. இப்ப கதவை மூடினால் கூட அந்த கதவு தானாக திறந்து விடுகிறது. அந்த அளவுக்கு போர்ஸா தண்ணி வந்துட்டே இருக்கு. தொடர்ச்சியாக இதே போல தண்ணீர் வந்து கொண்டே இருந்தால் இந்த வீட்டினுடைய அந்த அடித்தளம், பேஸ்மெண்ட் என்ன ஆகுது, இந்த வீட்டினுடைய பக்கவாட்டு சுவர்களுடைய நிலை என்ன ஆகுது, தொடர்ந்து இந்த சுவர்கள் எல்லாம் பலவீனமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆற்று நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலையில இந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் அப்படியே இந்த வீடுகளுக்கு உள்ளே புகுந்திருக்கிறது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல இந்த ஒரு வீடு மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சுமார் 10 வீடுகள் இது போன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீடுகளினுடைய நிலை, அந்த வீட்டினுடைய பேஸ்மெண்ட், அதே மாதிரி பக்கவாட்டு சுவர்கள் எல்லாம் பலவீனமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் தண்ணீரினுடைய மட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் கூட இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து ஒருவேளை வீட்டினுடைய அந்த தண்ணீரினுடைய மட்டம் அதிகரித்தால் நிச்சயமாக இந்த அடித்தளம் என்ன ஆகும் என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த வீட்டில் பெண்கள் இருக்கின்றார்கள், அதே போல 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை எண்ணி மிகவும் ஏங்குகிறார்கள். அரசு தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். இந்த துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாழ்வாதார மேம்பாட்டு நடவடிக்கையாக எங்களுக்கு பொருளாதார உதவி வேண்டும் எனவும் அரசாங்கத்திடம் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார்.